யாரெல்லாம் மேய்ப்பனை ஆண்டவர் ஏற்படுத்தினார், மேய்ப்பனோட பணிகள் என்ன அப்படிங்கிறத முதலாவது சிந்திக்க இருக்கிறோம். இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்குள்ள ஐக்கியம், ஒற்றுமை எப்படி காணப்படுகிறது, அந்த ஐக்கியத்தில் நம்ம எப்படி நிலைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மூன்றாவதாக சிறு பிள்ளைகளை எப்படி நம்ம வழி நடத்துகிறோம் அப்படிங்கிற அந்த 3 தலைப்பின் கீழே நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், சிந்திக்க போகிறோம். முதலாவதாக மேய்ப்பனை குறித்து பார்க்கணும். முதல்ல நமக்கு மேய்ப்பன் அப்படின்னோன்னா முத நமக்கு மேய்ப்பன் அப்படின்னா யாரை குறித்து ஞாபகம் வரும்? மேய்ப்பன் பணியை செஞ்ச ஒரு நபர் தாவீதா. வேற மேய்ப்பன் அப்படின்னா ஆடுகளை வழி நடத்துறது. அதேமாரி ஜனங்களை வழி நடத்தினா யாரை நம்ம ஞாபகம் வரும்? மோசே. முதலாவது நாம் சொல்கிறது மோசே. ஆனால் தேவன் யாரை முத மேய்ப்பனை ஏற்படுத்தினார்? ஆதாமை என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார். என்ன சொன்னார்? நீ என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யணும்? ஆண்டு அனுபவிக்கணும். எல்லாம் உனக்கு எப்படிப்பட்டிருக்கும்? கீழ்பட்டி இருக்கும். மேய்ப்பன், அதுதான் முக்கியமான கருத்து. அதில் அதுதான் மேய்ப்பன் அப்படின்னா, மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு அந்த ஆடுகள் செவி கொடுத்து மேய்ப்பன் செல்லுகின்ற பாதையில் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். இதுதான் முக்கியமான கருத்து. இந்த கருத்து தான் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆதாம் அந்த கருத்தை என்ன செய்யலை? கீழ்ப்படியலை. அதை விட்டு என்ன செஞ்சு போயிட்டான்? விலகி பின்மாறி போனான். போன உடனே ஆண்டவர் யோசித்தார், சரி நம்ம முத ஒரு மேய்ப்பனை என்ன செஞ்சோம்? ஏற்படுத்தி இவன் மூலமாக நம்ம என்ன செய்யலாம்? இந்த உலக ஜனங்களை எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம்? ஆண்டவரை பார்க்க திருப்பி கொண்டு வந்துடலாம், ஒரு ரட்சிப்பை கொடுத்துடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணால் அது என்ன ஆகிப்போச்சு? தோல்வி ஆகிப்போச்சு. அடுத்த யாரை கொண்டு வந்தார்? ஆபிரகாமை கொண்டு வந்தார். வேற ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, காலேப், இப்படி ஒவ்வொருத்தரையாக கொண்டு வராரு. இந்த மேய்ப்பன் பணிக்குன்னு ஒவ்வொருத்தரையாக என்ன செஞ்சிட்ருக்காரு? கொண்டு வந்துகிட்டே இருக்கார். யார் மூலமாவது இந்த ஜனங்கள் என்ன செய்யப்பட்டுருவாங்க? ரசிக்கப்பட்டுருவாங்க. இந்த மேய்ப்பன் சத்தத்துக்காக ஜனங்கள் செவி கொடுப்பாங்க. என்னுடைய காரியம் நிறைவேறிடும். என்னுடைய சித்தம், பிதாவினுடைய சித்தத்தை என்ன செஞ்சிடலாம்? நிறைவேற்றிடலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த முயற்சி எதுவுமே என்ன செய்யலை? நடக்கலை. அப்போ தான் யாரை அனுப்புகிறாரு? தன்னுடைய சொந்த குமாரனை என்ன செய்கிறாரு? உலகத்துக்கு அனுப்புகிறாரு. அனுப்பி, எப்பா நான் எத்தனையோ மேய்ப்பன்களை அனுப்புனேன், ஆனால் அது என்ன செய்யலை? நடக்கலை. நான் ஒன்றையும் என்ன செய்தேன்? மேய்ப்பனாக நான் அனுப்புகிறேன். அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அதனால தான் என்ன செய்கிறாரு? அவர் பிரயோகிக்கிறாரு. அப்போ அந்த மேய்ப்பன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஆடுகளினுடைய தேவைகளை என்ன செய்யணும்? சந்திக்கணும். முதல் கருத்து அதுதான். அதுக்கு எப்போ தண்ணி காட்டணும், அதுக்கு எப்போ தீனி கொடுக்கணும், அது நோய்வாய்ப்பட்டால் அதுக்கு என்ன சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக அவன் என்ன செஞ்சு வச்சுருக்கணும்? அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதன் மேல் கண்ணோக்கமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். கொஞ்சம் அசந்து படுத்து தூங்கினோம்னா ஆட்டை வந்து என்ன தூக்கிட்டு போயிடும்? நரியோ ஓனாயோ என்ன செய்யும்? தூக்கிட்டு போயிடும். இன்றைக்கி நம்மளுடைய சொல்லைக்கே வெக்கமாக இருக்குது. நம்மளுடைய சிஎஸ்ஐயில் வந்து ஆவியும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நிறைய தலைமைத்துவங்கள் நடந்துக்கிட்ட விதமாக என்னன்னு தெரியலை. நிறைய ஆடுகள் எங்கே போயிட்டு பிரிஞ்சு வெவ்வேறு இடங்களுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இது ஒரு வேதனையான ஒரு விஷயம். நமக்கு காணப்பட்ட ஒரு அருமையான குருவானவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சார்லஸ் ஐயாவை பற்றி தெரியும். விகேபுரத்தில் இன்றைக்கும் ஐயா வந்தாங்கன்னா புற மத்தியஸ்தர்கள் நிறைய பேர் ஐயாவை நிப்பாட்டி, ஐயா எப்படி இருக்கியா, நல்லா இருக்கீங்களா, எந்த ஊரில் இருக்கிய, உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யுது, அந்த ஆட்களை நம்ம அனுதினம் பார்க்குறோம். ஆனால் அந்த ஆட்கள் நம்மகிட்ட என்ன செய்யலை? பேசலை. ஆனால் ஐயாட்ட போய் பேசு. இந்த ஆட்களுக்கும் நம்முடைய சபைக்கும் என்ன கிடையாது? சம்மந்தமே கிடையாது. ஆனால் போய் என்ன செய்கிறாங்க? பேசுகிறாங்க. அந்த தலைமைத்துவம், அந்த
மேய்ப்பனுக்குரிய பண்பு எதற்காக சொல்ல வரோம்னா, இன்றைக்கி அது என்ன செஞ்சுட்டு வருது, ரொம்ப குறைந்து வருகிறது. கடமைக்காக பணியாற்றுகிற அநேக ஊழியர்கள் இந்த நாளில் வந்தோம், எனக்கு என்ன பணி, ஆலயத்துக்கு வந்தேன், செய்தி கொடுத்தேன், ஆராய்ச்சி நடத்தினேன், நான் போயிட்டேன் அப்படின்னா சபை என்ன செய்யாது, ஒரு நாளும் வளரவே வளராது. இந்த சபையை எப்படி வளர்ச்சி அடைய வைக்கணும், இதுக்காக முதல்ல என்ன செய்யணும், நல்ல ஜெபம் பண்ணணும், மக்களை சந்திக்கணும், பேசணும், ஆலய ஆராதனைக்கு வராதவங்களை போய் என்ன செய்யணும், சந்தித்து அவங்கள உள்ளே என்ன செய்யணும், கொண்டு வரணும். இந்த பணிகள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டு வருது, ரொம்ப குறைந்து காணப்படுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் 12 பேர் என்ன செஞ்சார், தெரிந்தெடுத்தார் சீசர்களை. எதுக்கு, மேய்ப்பனாக கொண்டு வரணும், இவங்க மூலமாக ஜனங்கள் என்ன செய்யணும், நல்வழிப்படணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டார். ஆனால் அதில் நிறைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12 சீசர்களில் ஒரு சீசர் என்ன செஞ்சார், வழி தப்பி அநியாயமாக இறந்து போயிட்டார். மீதி உள்ளவங்களை பார்த்தோம்னா நிறைய பேருடைய வாழ்க்கை மீன் பிடிக்க தான் இருந்துச்சு. நான் உங்களை என்னதான் பிடிக்க தான் மாற்றுவேன், மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு வந்தார், அழைச்சிட்டு வந்தார். ஆண்டவர் மரித்த உடனே இவங்க மீண்டும் எங்கே போனாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆண்டவரோடு இருந்திருக்காங்க, ஆண்டவர் பண்ண அற்புதம் தெரியும், அதிசயம் தெரியும், செத்தவனை உயிரோடு எழுப்புனார், குருடரை பார்வையடைய செய்தார், செவிடரை கேட்க பண்ணினார், எல்லாம் பார்க்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஆண்டவர் சொன்னதை கேட்கலை. கேட்காம அவங்க மீண்டும் எங்கே போனாங்க, மீன் பிடிக்க சென்றதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மீன்பிடி தொழிலில் போய் ஈடுபட்டாங்களா, ஈடுபடலை. எல்லாரும் பிடிச்சி என்ன செஞ்சிட்டாரு, திருப்பி உள்ளே கொண்டு வந்துட்டார். ஒரே ஒரு அருமையான சீசனை மட்டும் பார்த்து நம்ம கடந்து செல்வோம், நேரத்தின் அருமை கருதி. பேதுருவை பற்றி தெரியும் உங்களுக்கெல்லாம். அப்போ சொல்கிறாரு, இந்த மாரி நான் என்ன செய்ய போகிறேன், என்னையை பிடிச்சிட்டு போகிறாங்க, என்னையை பாடுபடுத்த போகிறாங்க அப்படின்னோன்னு அவன் சொல்கிறான், எல்லாரும் கைவிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன், உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சொன்னோன்னே சொல்கிறாரு, இன்றைக்கி சேவல் கோவுக்கு முன்னே நீ என்ன செய்ய போகிற, 3 தடவை நீ மறுதளிப்ப அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்காரு. அப்பமாவது அவன் அதை என்ன செய்யலை, உணர்ந்து மாறலை. கடைசி என்ன செஞ்சான், மறுதளித்து மனங்கசந்து அழுது ஆண்டவரிடமாக என்ன செஞ்சான், திரும்பி வந்தான். கடைசி பார்த்தோம்னா பேதுரு நடந்து போகக்கூடிய அந்த நிழலில் நோய்வாய்ப்பட்டவங்களை வச்சோம்னா அவங்களுக்கு என்ன கிடைச்சதான், பூரண சுகம் கிடைத்ததான் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். அப்போ மறுதளித்து மனங்கசந்த அழுது ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சான், வந்தான். இன்றைக்கி அநேகருக்கு இந்த மேய்ப்பன் பணி கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறாங்களா என்பதுதான் நமக்கு ஒரு கேள்விக்குறி. 2வது பாயிண்ட் எதை பற்றி சொன்னேன், நமக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது. இஸ்லாமிய சகோதரர்களை சென்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 பேர் சேருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. போய் ஒவ்வொருத்தர் வீட்லையா போய் பேசுவாங்க, நீங்கள் ஏன் தொழுகைக்கு வரல, உங்களுக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை, அப்போ பணி நிமித்தமாக நான் வந்து வர முடியலை அப்படின்னா அவங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை தொழுகை நடத்துவாங்க, 5 முறை தொழுகை நடத்துவாங்க. நீங்கள் இரவு தொழுகைக்கு வாங்க, இல்லைன்னா அதிகாலை தொழுகைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு அந்த 5 பேர் சேர்ந்து அந்த வீட்டில் என்ன செய்வாங்க, அவர்களை ஒருமுகப்படுத்துவார்கள். நம்ம இதுக்கு வரணும், நம்ம எப்படி ஆலயத்துக்கு அழைக்கிறோமோ அதுமாரி அவங்க அழைக்கிறாங்க. அதேமாரி காலையில் 4:30 மணிக்கு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. ஒருத்தரும் தூங்க விட மாட்டாங்க, தூக்கத்தை விட தொழுகை மேலானது. எல்லாரும் எழுப்புவாங்க, எந்திங்க எந்திச்சு, சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் தொழுகை பண்ணுங்கம்பாங்க. எதற்காக சொல்ல வரோம்னா அவங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த ஐக்கியம், ஒற்றுமை நம்ம கிறிஸ்தவத்தில் பின்னோக்கி போகிற ஒரு பெரிய பரிதாபமான சூழ்நிலையை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். 12 பேர் கூட இருந்தாங்க, அந்த 12 பேருக்குள்ளே என்ன வரல, ஒரு ஒற்றுமை ஒரு மனம் என்ன செய்யலை, வரல.
வந்திருந்தா யூதாஸ் என்ன செஞ்சிருக்க மாட்டான், பிரிஞ்சு போயிருக்க மாட்டான். கூட இருக்கான் விட்டுருப்பானா? அவன்கிட்ட கண்டிப்பாக சொல்லியிருப்பான், இப்படி என்கிட்ட கேட்காங்க 30 வெள்ளி காசு தராங்காங்க, நான் போக போகிறேன் அப்படின்னா கூட இருக்கான் விட்டுருப்பானா? கண்டிப்பாக விட்டுருக்க மாட்டான். அந்த ஐக்கியம் என்ன செஞ்சு போகிறது, இந்த நாளில் குறைஞ்சி போகிறது. அந்த ஐக்கியம் குறையிறதுனால என்ன ஆகப்படுது அப்படின்னா, சின்ன வயசில் எல்லாரும் கற்றுக்கிட்ட ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. 4 மாடு ஒற்றுமையாக என்ன செஞ்சிட்டு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. சிங்கம் போச்சு, சிங்கத்தை என்ன செஞ்சுட்டு கொம்புட்டு தூக்கி எரிஞ்சு விரட்டி விட்டுட்டு 4 மாடும் சேர்ந்து 4 மாடும் பிரிஞ்சு போனப்போ சிங்கம் ஒவ்வொரு மாட்டையும் என்ன செஞ்சுட்டு அடித்து கொன்னுட்டு. இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையின்மை எதனால் அப்படின்னா, சாத்தான் யார் எங்கே என்னத்தை விதைக்கணும், வேதாமத்தில் போடப்பட்டிருக்கு, பயிரை விதைச்சிட்டு போயாச்சு. நைட்டில் அவன் என்ன செஞ்சிருந்தான், பயிரோட என்னத்தையும் விதைச்சிட்டு போயிருந்தான், களையும் விதைச்சிட்டு போயிருந்தான். பயிர் வளர்ந்த மாதிரி களையும் என்ன செய்யுது, நல்லா வளர்ந்துருது. உரம் போடுறதும் தண்ணி பாய்க்கும், அதுக்கும் என்ன செய்யுது, எல்லாம் பெய்யுது. நம்ம கூடவே இருக்கான். எப்படி அந்த பயிர் கூட அந்த களை இருக்கோ அதே மாதிரி எங்கன தட்டணுமோ தட்டி நம்மளை என்ன செஞ்சிடலாம், பிரிவினையை உண்டாக்கிடுதான். அநேக இடங்களில் திருச்சபையில் போய் பார்த்தோம்னா அவங்க ஒரு அணி, இவங்க ஒரு அணி, 2 அணி, 3 அணி, வேடிக்கையாக இருக்குது. ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது அணி தேவையா? ஆண்டவரை ஆராதிக்க வரும்போது இந்த அணிகள் தேவையா? நம்ம சிந்திச்சு பார்ப்போம். முதலாவதாக பார்த்தோம் மேய்ப்பன் பணி இன்றைக்கி எப்படி காணப்படுது அப்படிங்கிறத குறித்து. இதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இதை குறித்து நாம் நிர்விசாரமாய் காணப்படுகிறோம். இதற்காக நம்ம என்ன செய்யணும், பாரப்படணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்களுடைய திருச்சபை எப்படி காணப்பட்டது? என்னுடைய மனைவி சொன்னான், இதே ஆலயத்தில் முழுரவு ஜெபம் நடக்கும்போது 50 பேர் 60 பேர் பங்கு பெற்ற ஆலயம் இன்றைக்கி ஆட்கள் இன்றி என்ன செய்து காணப்படுகிறது. காரணம், இந்த ஆலயத்தை குறித்து காணப்பட்ட ஒரு நிர்விசாரம். இந்த நாளில் நம்ம அதை உணர்வோம். எத்தனை இடங்களில் ஆலயம் கெட்ட முடியாமல் இருக்கிறாங்க. நம்மளுடைய சிகரத்திலே கெட்டப்பட்ட ஆலயத்தில் என்ன செய்ய முடியலை, ஆராதனை நடத்த முடியலை, தடை. ஆனால் நமக்கு ஆண்டவர் ஒரு மகிமையான ஆலயத்தை கொடுத்துருக்கிறாரு. எந்த நேரமும் நம்ம ஆராதனை செய்யலாம், எந்த நேரமும் பாடி துதிக்கலாம். ஆனால் நம்ம அதை விட்டு என்ன செஞ்சு போயிட்டோம், பின்னோக்கி போய்விட்டோம். இதை இந்த நாளில் நம்ம உணர்வோம். ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்போம். அதிகாலையில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன்னு வாசனம் சொல்லுது. அதிகாலை நேரத்தில் என்ன ஜெபம் பண்ணுறீங்களோ அந்த ஜெபம் என்ன செய்யப்படும், கண்டிப்பாக கேட்கப்படும். இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையை குறித்து, எங்களுடைய மேய்ப்பர்களை குறித்து நாங்கள் நிர்விசாரமாய் காணப்பட்ட நாட்கள் உண்டு. ஒரு விசை இறங்குங்க, இவர்களுக்காய் நீங்கள் இறங்குங்க, பலப்படுத்துங்க. உங்களுடைய ஆவி என்ன செய்யணும், ஊற்றப்படணும். எங்கள் திருச்சபைக்குள்ளே வளர்ந்து பெருகக்கூடிய ஆவி வேணும். அப்படின்னு நம்ம இன்னையிலேருந்து என்ன செய்ய போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம மேற்குறைக்காக எத்தனையோ முயற்சி பண்ணுறோம், எத்தனையோ பிரயாசப்படுறோம். ஆனால் அது என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது. நமக்கு வேதனை தாங்க முடியலை. இப்போ கூட காற்று அடிச்சுக்கும் போது பார்த்தா மேலே என்ன செய்யுது, தட 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 தடன்னு பயங்கரமாக சவுண்டு கேட்கு, வேதனையாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளுடைய ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜெபத்தின் மூலமாய் இந்த காரியம் நிச்சயம் நடைபெறும். அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக இந்த நாளில் செயல்படுவோம். இறுதியாக ஒரு காரியத்தை குறித்து சிந்தித்து நாம் முடிக்கலாம்னு விருப்பப்படுறேன். யாரை குறித்து நம்ம பார்த்தோம், சிறு பிள்ளைகளை. யாரை? சிறு பிள்ளைகளை திருப்பணிக்கு என்ன செய்யணுமா, வழி நடத்தணுமா. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடந்த நாட்களில் என் மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஒரு ஆலயத்தில் டெய்லி சர்வீஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். நான் வாய்ப்பு வந்தவுடனே நான் என்ன செஞ்சிட்டேன், எடுத்தவுடனே எஸ் நீ போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஆனால் அநேகர் என்கிட்ட வந்து, அவன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான், நீ அவனை கொண்டு போய் ஊழியத்துக்குன்னு விட்டுருக்க, கோயிலில் போய் அவன் என்ன செய்கிறான், காலையிலையும் சாயங்காலமும் போய் ஜெபம் பண்ணணும், சர்வீஸ் நடத்தணும். அவன் 10ஆம் வகுப்பு எப்படி பரீட்சை எழுதுவான், தேர்வு எப்படி எழுதுவான், அவன் எப்படி மார்க் வாங்குவான், அவன் என்ன செய்வான் அப்படின்னு அநேகர் ஏளனமாக கேட்டது உண்டு, கண்டித்தது உண்டு, வேதனைப்பட்டது உண்டு.
என்னை பலவிதமான குளறுபடிகளை உருவாக்குனது உண்டு. ஆனால் அவன் அந்த ஊழியத்துக்கு போனதுனால இங்கே நின்று சொல்கிறேன், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி ஒரு மார்க் ஆண்டவர் என்ன செய்தார், பெற செய்தார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பணிக்கு நம்ம என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவருடைய பணிக்கு நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நம்ம நினச்சே பார்க்க முடியாது. எதற்காக சிறு பிள்ளைகளுக்கு வசனம் நிறைய சொல்லி கொடுக்குறோம், விடுமுறை நாட்களில் வேதாகம பள்ளி வச்சுருக்குறோம், விபிஎஸ் எதற்காக நடத்துகிறோம்? பிள்ளைகளை என்ன செய்யணும், ஆண்டவருக்கு நேராக வழி நடத்தணும். எப்படியாவது ஆண்டவரோடு என்ன செய்யணும், இணைச்சு கொண்டு வந்துடணும். நம்ம பிள்ளைகளை ஆண்டவரோடு நம்ம பிள்ளைகளை இணைஞ்சிருக்கணும். ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆண்டவருடைய அன்பை ருசிக்கணும் அப்படின்னு நம்ம எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சி ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யும், பலன் தரும். ஒரு அருமையான பழமொழி உண்டு, தொட்டில் பழக்கம் இறுதி வரை உண்டு அப்படிம்பாங்க. என்ன நம்ம சின்ன வயசில் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ அதே பழக்கம் அந்த பிள்ளைகளுக்கு பெரிய ஆள் ஆனதுக்கப்புறமா என்ன செய்யும், கண்டிப்பாக வர ஆரம்பிக்கும். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை என்ன செய்யும், கடைபிடிக்கும். ஒரு தவறு இதை செய்யணும்னு மனசு தூண்டுது, ஆனால் என்ன செய்யாது, செய்யறதுக்கு கையும் காலம் என்ன செய்யாது, போகாது. மனசு தூண்டி விடும், ஒன்றும் தப்பு இல்லை பண்ணு அப்படிங்கும், ஆனால் கையும் காலம் என்ன செய்யாது, செய்யாது. ஏன்? கற்றுக்கொண்ட வேத வசனம் அவர்கள் உள்ளத்தில் என்ன செய்யும், கிரியை செய்யும். கண்டிப்பாக ஒரு நாள் கிரியை செய்யும். இது பாவம், இது தவறு, இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் என்ன செய்யும், கண்டிப்பாக வரும். கையும் காலம் என்ன செய்யாது, ஒரு நாள் கூட அதை என்ன செய்யாது, செய்யாது. எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, திருப்பணிக்கென்று முதலாவது நாம் பார்த்தோம் மேய்ப்பன் எப்படி காணப்படுகிறார், இரண்டாவது பார்த்தோம் சபைகளுக்குள்ள ஒற்றுமை, ஐக்கியம், அன்பு எப்படி காணப்படுகிறது, மூன்றாவது நம்மளுடைய குழந்தைகளை எப்படி நாம் நடத்துகிறோம். இந்த 3 காரியங்களும் நம்ம கடைப்பிடிக்கணும். இதற்காக இந்த நாள்லேருந்து நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம், ஒரு தீர்மானம் எடுப்போம், அதிகாலை வேளையில் ஜெபம் பண்ணுவோம், அதற்குரிய பலனை பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் அருளி செய்வாராக. ஆமென்.